வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உலகத்தை சுத்தி பார்க்க ஆசையா? உங்க பாஸ்போர்ட்டை கையில எடுங்க. அதோட பவர் ஏறி இருக்கா இல்ல இறங்கி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியல் வெளியாயிடுச்சு. இதுல இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. நம்ம மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கே பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க. வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். இது உங்க ஊர் சுத்திரம் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க நாட்டு பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாம ஈஸியா டிக்கெட் போட்டு பறக்க முடியுங்கிறத கணக்கில் வச்சு இந்த லிஸ்ட்டை ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுவாங்க. எவ்வளவு அதிக நாடுகளுக்கு விசா இல்லாம போக முடியுதோ அவ்வளவு பவர்ஃபுல் உங்கள் பாஸ்போர்ட். இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட் கார்டு வந்தாச்சு. இதுல இந்தியாவுக்கு என்ன மார்க்குன்னு பார்ப்போமா? போன வருஷம் 80வது இடத்துல இருந்த நாம இந்த வருஷம் 5 இடங்கள் சரிஞ்சு 85வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். போன வருஷம் நம்ம பாஸ்போர்ட்டை வச்சு 62 நாடுகளுக்கு விசா இல்லாம போக முடிஞ்சது. ஆனா இப்போ அந்த எண்ணிக்கை 57ஆக குறைஞ்சிருக்கு. ஆனாலும் கவலைப்படாதீங்க, நாம இப்பவும் தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, இலங்கை, மாலத்தீவுகள், பூட்டான், கென்யான்னு 57 நாடுகளுக்கு விசா இல்லாம ஜாலியா டூர் போகலாம். அப்போ உலகத்துல எந்த நாடுதான் நம்பர் 1ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சந்தேகமே இல்லாம சிங்கப்பூர் தான் கெத்தா முதலிடத்துல இருக்கு. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருந்தா 193 நாடுகளுக்கு விசா இல்லாமையே விசிட் அடிக்கலாம். அவங்களுக்கு அடுத்து 190 நாடுகளோட தென்கொரியா 2வது இடத்துலையும் 189 நாடுகளோட ஜப்பான் 3வது இடத்துலயும் இருக்கு. டாப் 10ல ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ்னு ஐரோப்பிய நாடுகள் தான் ஆதிக்கம் செலுத்துது. இந்த லிஸ்ட்ல இருக்க மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அமெரிக்காவோட சரிவுதான். முதல் முறையா அமெரிக்கா டாப் 10 இடங்களை விட்டு வெளியேறி மலேசியாவோட சேர்ந்து 12வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. போன வருஷம் 7வது இடத்துல இருந்தவங்க ஒரே வருஷத்துல 5 இடங்கள் சரிஞ்சிருக்காங்க. அமெரிக்கா பாஸ்போர்ட் வச்சிருந்தா இப்போ 180 நாடுகளுக்கு தான் விசா இல்லாம போக முடியும். அப்புறம் நம்ம அண்டை நாடுகள் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் 103வது இடத்துலயும் இலங்கை 98வது இடத்துலயும் இருக்கு. இந்த பட்டியல்ல கடைசி இடத்துல, அதாவது உலகிலேயே மிகவும் பலவீனமான பாஸ்போர்ட்டா ஆப்கானிஸ்தான் தான் இருக்கு. அவங்க வெறும் 24 நாடுகளுக்கு தான் விசா இல்லாம போக முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, சிங்கப்பூர் டாப், இந்தியாவுக்கு ஸ்லிப், அமெரிக்காவுக்கு ஷாக். நம்ம நாட்டோட ரேங்க் குறைஞ்சதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம ஊர் சுத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அப்டேட்ல சந்திக்கலாம்.